ஆறுதல் சொன்னாலும் தீராது. பருவமா நடந்துருக்குதுங்க. இது சதி பண்ணிட்டாங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கரூரில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சென்று 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் நடந்தது என்ன என்று ஒரு நபர் ஆணையர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் 2வது நாளாக விசாரித்தார். கூட்ட நெரிசலில் தங்கள் குழந்தையை இழந்த பெண் ஒருவர் நடந்த சம்பவத்தை விவரித்தார். அவங்க எப்படி உள்ள போய் அவங்க விடுபட்டாங்களா இல்ல தள்ளிட்டாங்க? வெளியே வந்துட்டு இதுக்குள்ள தெரு உள்ள ஒரு சந்து போகுது. அங்கெல்லாம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நாங்க கூட்டம் வந்து எங்களை கூட்டம் வெளியே வந்துட்டு இருந்தோம். இருந்து அவ்வளவு தூரம் போய் தான் நாங்க அங்க வெளியே போயிருந்தோம். கடை சந்தில போனா இந்த சைடு ஒரு தெரு போகுது. உள்ள கூட்டம் இல்ல, இங்கிட்டுதான் கூட்டம். நாங்க அங்கேயே போயிடலாம். எல்லாரும் போயிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கூட போயிடலாம். வெளியே வந்தோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் வழி தெரியாம கரண்ட் இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் நகர்த்திட்டு வெளியே வந்திருக்கவங்க மட்டும் வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை என்று அந்த பெண் கூறியதும், விஜய் பேருந்துக்குள் இருந்து வெளியே வந்து மேலே நின்றபடி கையை அசைத்துக் கொண்டே வந்திருந்தால் பார்த்தவர்கள் அப்படியே வீட்டுக்கு போயிருப்பார்கள் என்று கூறிய அருணா ஜெகதீசன், விஜய் பேருந்துக்குள்ளேயே இருந்து கொண்டதால் அவரை பார்க்க பேருந்தை பின்தொடர்ந்து வந்த பெருங்கூட்டத்தால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக கூறினார். இந்த இடம் இல்லாம வேற ஊரை விட்டுதான் அவர் வந்து ரூல்ஸ் மேல நிக்கிற ஒரு இது அளவு கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் அவர் வீடியோ எடுக்கிறதுல இதா இருந்திருக்கு. அவர் நம்ம பார்த்துட்டோம் அதே இடத்துல நின்று வீடியோ எடுத்துருக்காரு. பின்னாடி நிறைய பிள்ளை வந்திருக்கிறது ஒண்ணு இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த முனியப்பன் கோயில் பக்கம் திரும்பும் போது மேல ஏறி இருந்தாருன்னா எல்லாருக்கும் பேச வேண்டியதில்லை, சும்மா கை காமிச்சிருந்தாங்க. பார்த்திருக்கோம். அவர் உள்ள இருந்ததுனால அவரை முகத்தை பார்க்க முடியலன்ற ஆதங்கம். இதே போல மற்றொரு குடும்பத்தில் உள்ளவர்களை சந்தித்து பேசிய அருணா ஜெகதீசனிடம் போலீசார் தகுந்த பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் அந்த இடத்திற்கு அனுமதி கொடுத்ததே தவறு என்றும் பாதிப்புக்குள்ளான குடும்பத்தை சேர்ந்தவர் கூறினார். ஆனால் இடைமறித்த அருணா ஜெகதீசன், போலீசார் நல்லா பாதுகாப்பு கொடுத்ததாக விஜயே நன்றி சொன்னாரே என்றும், அதிமுக கூட இதே இடத்தில் கூட்டம் நடத்தினாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றார். என்னங்க இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைங்க மேடம். பொம்பளைகளுக்கு தான் பாதுகாப்பு நல்லா கொடுப்பாங்க. நல்லா ஓடுறான் அப்படின்னா தோற்றவங்க. இது அப்படி இல்ல, அவுத்து விட்டா கழுத மாதிரி எல்லாம் மைதானம் மாதிரி கூட்டிருந்தா அவங்க அங்கிருந்து பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த இடம் தப்பு. இன்னொரு கூட்டம் நடந்திருக்காங்க. அது சேஃபா தான் நடந்திருக்கு. ஏடிஎம்கே கூட்டம் அங்க நடந்திருக்கு. இதே இடத்துல ஏடிஎம்கே கூட்டம் நடந்திருக்கு. ஆனா அது ஏன்னா ஆர்கனைஸ்டா நடந்தது. மக்கள் வந்திருக்காங்க. அதுக்கு மக்கள் வராம மக்கள் வந்திருக்காங்க. இதுல கூடுதலா வந்து அவர் நடிகர் அந்த கூட்டம் நல்லா நடந்ததுனாலதான் இங்க வந்து உங்களுக்கு பர்மிஷன் எடுத்துக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட்டம் நடந்தது. பெரிய மைதானத்தில் திமுக முப்பெரும் விழாவில் டோக்கன் கொடுத்து அனுமதித்தது போல செய்திருக்கலாம் என்று ஒருவர் கருத்து சொல்ல, அதனை இடைமறித்த அருணா ஜெகதீசன், அது வேறு, இதே இடத்தில் கூட்டம் நடத்திய அதிமுக பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்தவர்கள் அனுபவசாலிகள் என்றும், விஜய் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அனுபவமின்மையால் அதனை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார். முப்பெரும் விழாவில் இப்ப யார் யார் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கட்சி பிரச்சாரம் டோக்கன் கொடுத்து வர்றதுன்னு கஷ்டம். ஆர்கனைஸ் பண்ணலைங்க மேடம். செயலாளரே ஒரு 100 பேரை கூட்டிட்டு போவாரு. அவருடைய கட்டுப்பாடுல வச்சிருப்பாரு. கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது
அவங்க வந்து இப்ப ஏடிபி வந்து ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டா இருக்கு. அந்த ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் அவர் பாத்துக்குவாரு. இது வந்து இப்பதான் புதுசா வந்து ஆரம்பிச்சனால நிர்வாகிகள் வந்து அவங்க சரியா அமையல. பொறுப்பெடுத்துக்கல. நிர்வாகிகள் பொறுப்பெடுத்திருந்தாங்க. ஆமா. இப்ப இங்க இருந்து கூட்டு போற ஒரு நிர்வாகி தான் பொறுப்பெடுத்து இப்ப ஒரு 50 பேரை கூட்டு போறாங்க. அந்த 50 பேர் பத்திரமா இருக்காங்களா? ஆமா. சரி, ஏதோ கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு, அவங்க 50 பேரையும் தள்ளி போர் வாங்க அப்படின்னு தனியா கூட்டு போய் ஒரு சேஃப். மற்றொரு குடும்பத்தினர் விஜயை பார்க்க போய் இப்படி நடந்து போச்சுங்க என்றதும் அவர்களிடமும் விஜய் வெளியே வந்து பேருந்துக்கு மேல் நின்றபடியே கையசைத்திருந்தால் இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்காது என அருணா ஜெகதீசன் தெரிவித்தார். விஜய் வந்து வர 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 அந்த கூட்டம் வந்து பின்னாடியே வருது இல்ல, தடுத்துருக்கலாம்ல. அவர் வந்து இது மேல பேன் மேல ஏறிட்டு எல்லாரையும் சும்மா கையை காமிச்சாலே மக்கள் பாக்குறதுக்கு தானே வராங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.